பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார் நிதிஷ்குமார் அவர்கள். இதுதான் சமூக நீதியின் அடித்தளம் தமிழ்நாடு என்று தந்தை பெரியார் காலத்திலிருந்து நாம் பெருமையாக சொல்லி வருகின்றோம். நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அதிகாரம் இருந்தும், அத்துணை அதிகாரிகள் இருந்தும், அதிகாரம் இருந்தும், நிதி இருந்தும், எல்லாம் இருந்தும் மனசு இல்லை. இதற்கு நாங்கள் தொடர்ந்து போராட்டம் செய்வோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு மிக வேகமாக வளரும். தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி குடும்பங்கள், 8 கோடி மக்களுடைய நிலை, உண்மையான நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமில்ல, அவர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள், வீடு கட்டி கொடுக்கிறது, படிக்க வைக்கிறது, சுய தொழிலுக்கு கடன் கொடுக்கிறது. இப்போ கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே பட்டியலின மக்களுக்கு கவர்மெண்ட் டெண்டரில் அங்கே ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க, டெண்டரில். அப்போது சமூக பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன வழிவகைகளோ அதை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் செய்ய முடியும். அதே போன்று அங்கே கர்நாடகாவில் பட்டியலின சமுதாயத்திற்கு 17 விழுக்காட்டை அதை 6, 6, 5 என்று 3 பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள். இதுதான் அவசியமானது. தமிழ்நாட்டில் கூட பிசி இருக்கு, பிசியில் 140 சமுதாயம் இருக்கு, 26.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. அதை 5, 6 இல்லை 8 பிரிஞ்சு உட்பிரிவுகளை பிரித்து யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு இருக்கு, அதில் 3 விழுக்காடு அருந்ததியர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அந்த மீதி 15 5 பிரிவுகளா அப்படின்னு அதை பிரித்து அங்கே யாருக்கு கிடைக்கலையோ கொடுக்கணும். எம்பிசி இருக்கு, 115 சமுதாயம் இருக்கு, அதில் பிரிவுகளை உட்பிரிவுகளை பிரித்து கொடுக்கணும். அது இன்னொன்று எஸ்டி இருக்கு, பழங்குடி மக்கள், அது ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த ஒரு விழுக்காடை 2 பிரிக்கணும், 6.5 விழுக்காடு என்று இப்பெல்லாம் பிரித்து அதற்கு கணக்கெடுப்பு நடத்தி விவரங்கள் தெரிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் சமூக திட்டங்கள்லாம் கொடுத்தால்தான் தமிழ்நாடு வேகமாக வளரும். அந்த நோக்கம்தான் இப்போ வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அது மட்டுமல்ல, இப்போது தமிழ்நாட்டில் சமீபத்தில் நகராட்சி துறையில் 888 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது என்று அமலாக்கத்துறை 232 பக்கம் அறிக்கையை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். கொடுத்து இதில் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஆட்கள் தேர்வு செய்த நேரத்தில் ஒவ்வொரு நபருக்கும், பொறியாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாயிலிருந்து 35 லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு, கிட்டத்தட்ட 2500 வேலைக்கு 888 கோடி ரூபாய் வந்ததாக, அந்த பணம் ஹவாலா மூலமாக வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கும் சென்றதாக தகவலை 232 பக்கம் அறிக்கையாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அதில் நடவடிக்கை, எந்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கல. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த செய்தி எப்படி வெளியில போச்சுன்னு அதுக்கு ஒரு விசாரணை, அமலாக்கத்துறையிலிருந்து இந்த செய்தி, அந்த அறிக்கை எப்படி வெளியில போச்சுன்னு அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை. இதெல்லாம் வெட்கக்கேடுயா. எல்லாம் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள்லாம் வெட்கி தலையை குனியணும். அவமானமா இருக்கு. ஊழல் நடந்ததுக்கு விசாரணை இல்லையா, அந்த ஊழல் நடந்த செய்தி வெளியில போனதுக்கு விசாரணையா? எதுக்கு அவங்களுக்குலாம் நிர்வாகம், எதுக்கு அவங்களுக்குலாம் ஆட்சி? இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, அதுக்கு விசாரணை செய்து துப்பு கிடையாது. ஆனா அந்த செய்தி வெளியில போனதுக்கு அதுக்கு சரி, அந்த 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 செய்தி வெளியில போனதுக்கு ஒரு அதுக்கு விசாரணை. இதே போன்று 4800 கோடி ரூபாய் மணல் கொள்ளை விசாரணை, மணல் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. டாஸ்மார்க், அதான் அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. அதில் எவ்வளோ 30,000 கோடி ரூபாய் ஊழல். எல்லாத்துலேயும் ஊழல் நடந்துட்டு இருக்குது, லஞ்சம் ஊழல். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியல. அவர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அவங்கவுங்க கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நானும் இந்த 100 நாள் நடைபயணத்தில் போய் பார்த்துட்டேன், மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிருக்கிறேன். நான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அடுத்த கேள்வி இங்கே கேட்பீங்க, கூட்டணி பற்றி கேட்பீங்க. இன்னும் விரைவில் கூட்டணி, மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும். அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும். உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில்.
எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சாச்சு, கூப்பிடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகள் அவரை நேரடியாக சந்திச்சு கொடுத்துருக்குறாங்க, இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக ஆட்சியில் வந்து தமிழகத்தில் இளம்பெண் விதவைகள் அதிகம் ஆகிட்டாங்க டாஸ்மாகால் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி எம்பி பேசியிருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் டாஸ்மாக் குறைப்பை பற்றியோ மது ஒழிப்பை பற்றியோ எதுவுமே பேசுறதில்ல. கனிமொழி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் டாஸ்மார்க்கை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார்கள். அது நியாயமான முறையில் நடத்தினார்கள். டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்றத்தில், அதுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றெல்லாம் வசனம் பேசினார்கள். அவர் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இதே வசனம் தான் பேசினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கனிமொழி அவர்களோ வேற யாருமே பேசவில்லை. காரணம் ஆட்சி. அப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒன்று பேசுவார்கள். அதாவது நான் சொல்றது, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றுவோம் என்று. ஆனால் இதுவரை வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதில் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ விழுக்காட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 13% தான். அப்போ வெறும் 13% அவங்களுடைய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிருக்கின்ற திமுகவுக்கு மக்கள் நிச்சயமா மீண்டும் வாய்ப்பு கொடுக்க போவது கிடையாது. அதே போன்ற வாக்குறுதி தான் கனிமொழி அவர்கள் சொல்லுவது. அது மட்டுமல்ல, நாங்கள் வந்து நிறைய முதலீடு வந்துடுச்சின்னு ஒரு பொய் வாக்குறுதியை முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு புத்தகமே நான் போட்டிருக்கிறேன், ஒரு ஆவணம் போட்டிருக்கிறோம், திமுகவின் பொய் முதலீடுகள் என்று. அதாவது 11,32,000 கோடி தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது, கையெழுத்து, அண்டர்ஸ்டாண்டிங் தான், MOUs. அது வந்து முழுமையா வந்துடுச்சுன்னு முதலமைச்சர் அவர்களும் தொழில் அமைச்சர் அவர்களும் நிதி அமைச்சர்களும் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருந்தாங்க, முழுமையா வந்துடுச்சுன்னு. அதன் பிறகு நான் கேள்வி கேட்டேன், கேள்வி மட்டும் இல்லை, ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் பார்த்தா 11,32,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU மட்டும்தான். அதுல எவ்வளவு முதலீடு வந்திருக்குன்னா 1,00,000 கோடிக்கு குறைவாக வெறும் 9 விழுக்காடு தான் வந்திருக்கு. இதை புத்தகம் போட்ட உடனே 80 விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில் அமைச்சர் இல்ல 23 விழுக்காடு தான் வந்திருக்குன்னு சொல்ற ஆரம்பிச்சிட்டார். ஆனா அதையும் போய் 23 கூட வரல, வெறும் 9 விழுக்காடு தான் வந்திருக்கு. அதனால ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதுல 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுலாம் பொய்யை சொல்லியிருக்காங்க. அதோட என்ன கொடுமைன்னா, தமிழ்நாட்டில் வருகின்ற தொழிற்சாலைகள் எல்லாமே ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அதனால அந்த ஒரே காரணத்தினால எல்லா முதலீடுகளும் அங்க ஆந்திராவில். இப்போ கூகுள் எடுத்துக்கங்க, கூகுள் வந்து 1,20,000 கோடி எங்க வைசாக் கொண்டு போறாங்க. கூகுளுடைய CEO சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவங்கெல்லாம் அவர் போய் பார்த்துட்டு, அவங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா கூகுள் போய் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊருக்கு கொண்டு வரணும்னு தான் பார்ப்பாங்க. எந்த CEO எந்த முதலாளி இருந்தாலும் அந்த நிறுவனம் அவங்க ஊருக்கு கொண்டு வரணும்னு தான் ஒரு மனசில் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கூகுள் ஆந்திராவுக்கு போகுதுன்னா அப்போ அங்கே இருக்கிற அரசு இவங்களோட சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே போன்ற கொரியன் ஷூ கம்பெனி இங்கே கையெழுத்து போட்டாங்க, 1,700 கோடி கையெழுத்து போட்டாங்க கங்கை கொண்டான்ல, தொழிற்பேட்டையில். அடுத்த மாதம் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டிக்கு 2,800 கோடி ரூபாய் அங்கே போய் முதலீடு பண்ணுறாங்க. இப்படி அதே போன்று இந்த BYD கம்பெனி இருக்கு, பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் கார் இருக்கு, சைனா கம்பெனி இருக்கு, டெஸ்லாவுக்கு போட்டி கொடுக்குற கம்பெனி அது BYD கம்பெனி. இந்த BYD கம்பெனி உதிரி பாகங்கள் வந்து தமிழ்நாட்டில் 2018-19 2,800 கோடி ரூபாயில அங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த கம்பெனி உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற நிறுவனம் இருக்கு. ஆனா இப்ப மெயின் கம்பெனி எங்க கொண்டு போறாங்கன்னா தெலுங்கானா. எவ்வளவு? 85,000 கோடி ரூபாய்க்கு தெலுங்கானால முதலீடு செய்ய போறோம். ஏன்னா இங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்.